ஹே காய்ஸ், இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் கசில்ஸ் சேனல். இந்த சேனலில் நம்ம ட்ராமாஸோட வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக்கும் போட்டுடுங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே, வாங்க இப்போ நம்ம ட்ராமா வேர்ல்டுக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ட்ராமா நேம் நெவர் எண்டிங் சம்மர். அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட். இந்த ட்ராமா ஒரு சாதாரண ஸ்கூல் லவ் ஸ்டோரி மாதிரி ஸ்டார்ட் ஆனாலும் அப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், செப்பரேஷன், அப்புறம் மறக்க முடியாத மெமரிஸ்னு செம்ம எமோஷ்னலான ஒரு ஜேர்னியாக மாறிடுது. ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் எப்படி ஃபர்ஸ்ட் டேட் மீட் பண்ணிக்கினாங்க, அவங்களுக்குள்ளே எப்படி சின்ன சின்ன சண்டைகள் வருது, அது எப்படி ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்பாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே ஒரு பழைய ஸ்விம்மிங் பூல் ஏரியாவில் நிறைய பொருள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே தான் நம்ம ஹீரோயின் நின்றுட்டு ஏதோ யோசிச்சுட்ருக்காங்க. அந்த சீனை கட் பண்ணால் உடனே அடுத்த சீனில் கிளாஸ் ரூமில் தனியாக ஹீரோயின் உக்காந்துட்டு ஒரு பேரை மென்ஷன் பண்ணிவிட்டு நான் அப்படி சொல்லணும்னு நினைக்கலன்னு யோசித்து பார்க்குறேன். உடனே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறோம். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ தான் செம்ம கோவத்தோட இந்த வாழ்க்கையில் மறுபடியும் உன்னை நான் பார்க்கக்கூடாது, அப்படி பார்த்தாலும் உன் கண்ணில் கண்ணீரோடு என்கிட்ட கெஞ்ச வைப்பேன்னு கோவத்தோட சொல்கிறான். அடுத்த சீனில் ஹீரோயின் நான் நிறைய விஷயத்த மறந்துட்டேன், அதே மாதிரி நீயும் சீக்கிரமாக மறந்துடு அப்படின்னு மனசில் வலியோடு நினச்சிட்டு அங்கேருந்து நடந்து போகிறான். இந்த சீனை கட் பண்ணால் ஹீரோவும் ஹீரோயினும் பெயிண்டிங் ரூமில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நம்ம ஹீரோ ஹீரோயினை தள்ளி விட்டு வாலில் அவளை லாக் பண்ணி இந்த பிளேஸுக்கு வர உனக்கு யார் பர்மிஷன் தந்தது, ஏன் நீ இப்படி எதுவுமே நடக்காத மாதிரி நடிக்கிற, நீ எல்லாத்தையும் மாற்றணும்னு நினச்சாலும் நான் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் நீ தான் அப்படின்னு ஹீரோயின்கிட்ட ரொம்ப ஆஷா பேசுகிறான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ நீ என்கிட்ட 100 தடவை போய் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நீ என்னை ஒரு தடவை லவ் பண்ணுறேன்னு சொல்லு, நீ பண்ண எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன்னு சொல்கிறான். இப்போ ப்ரெசண்ட்டில் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குற ஹீரோயின் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை இவ்வளோ காயப்படுத்துவேன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்னை உன் லைஃப்பில் வர விட்டுருப்பியான்னு மனசுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்குறா.